Hi friends, welcome to Annams recipes. இப்போ நம்ம Bahrain series வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நாங்கள் போன வாரமே போயிட்டு வந்துட்டோம். இப்போ வரப்போகிற வீடியோக்களில் நான் பஹ்ரைனில் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி நான் பஹ்ரைனில் ஒரு வெஜிடபிள் ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்னென்ன பார்த்தோம், என்னென்ன காய்கறிகள் அங்கே இருந்துச்சு, அங்கே என்ன விளையுது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் பஹ்ரைன் போனோம் இல்லையா, அன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் அந்த ஃபார்முக்கு போயிட்டோம். நமக்கு இங்கே சண்டே லீவ் மாதிரி பஹ்ரைனில் ஃப்ரைடே லீவாக. ஃப்ரைடே தான் எங்கள் நாத்தனார் அந்த வெஜிடபிள் ஃபார்மில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவாங்களாம். அந்த ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு ஒன்று இருந்தது, அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா கிளேலேயே பானைகள் செய்யறதுக்கு அதெல்லாம் சொல்லி கூட கொடுப்பாங்களாம். பாருங்கள், அந்த இதெல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒர்க் ஷாப் மாதிரி சொல்லி தருவாங்களாம். அந்த மார்க்கெட்டு சும்மா சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் நிஜமான வெஜிடபிள்ஸாக இல்லை செஞ்சு வச்சுருக்காங்களான்னு அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க பாருங்கள். இதெல்லாம் மிளகாயில் அத்தனை மிளகாய் தான். ஆமாம், மிளகாயும் இருக்குது, தக்காளியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெண்டுமே குடமிளகா பாருங்கள், பஜ்ஜி மிளகா. இதெல்லாம் செர்ரி டொமேட்டோவில் அத்தனை வகை, பச்சை மிளகாயில் அத்தனை கலராக இருந்தது. எல்லாம் அப்படியே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், பாலிஷ் போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் சும்மா தான் வச்சுருந்தாங்க. அது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டாக, அதனால எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருந்தது. அவங்களே அவங்க தோட்டத்தில் விளையிறதெல்லாம் கொண்டு அப்படியே வச்சு இங்கே விற்கிறாங்க. அதனால எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்தது. இத்தனை தக்காளியில் கலர் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன். இந்த மிளகாயும் பாருங்கள், அப்படி ஏன்னோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் நிஜமாக இருக்கானே அவ்வளோ டவுட்டாக இருந்தது. அப்புறம் நிறைய அங்கே ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. அவங்க அது ரம்ஜான் சமயங்கிறதுனால நிறையா ஸ்டால்ஸு, சாமான்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருந்தது. கீரைகளும் இருந்தது பாருங்கள். பச்சை கலரில் முட்டைக்கோசெல்லாம் நான் அங்கே தான் பார்த்தேன். பீட்ரூட்டு, அப்புறம் இது ஏதோ ஒரு வகை பீன்ஸாக, அது என்னன்னு தெரியல. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பீன்ஸு. அப்புறம் கத்திரிக்காய், மஷ்ரூம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் பஹ்ரைனில் இருக்கீங்க, இந்த மார்க்கெட்டுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரட் பாருங்கள், அப்படியே என்னவோ எண்ணெய் தடவின மாதிரி இருக்குது, அவ்வளோ பளபளன்னு. நம்ம பாலைவனம்னு நினைக்கிறோம். பாருங்கள், பாலைவனத்தில் எவ்வளோ நல்ல காய்கறிகள் சாகுபடி பண்ணி எப்படி வச்சுருக்காங்க. அதுவும் இந்த தக்காளி பாருங்கள், அப்படி எப்படி இந்த மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே ஒரே லைனாக காய்ச்சிருக்கு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ரெட்டு மிளகா. இதெல்லாம் உரைக்குமா? நீங்கள் யாரும் பஹ்ரைனில் இருந்தால் இந்த மிளகாயெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? காரமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது இந்த ரெட்டுலேயே வேறு கலர் எவ்வளோ அழகாக இருக்கா. நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கச்சு எங்கள் நாத்தனார் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொன்றையும், இந்த தக்காளி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்து கூட பார்த்தேன். எங்கள் பையன் கூட ஐயோ ஏதாவது சொல்ல போகிறாருன்னு. அப்புறம் எடுத்து பார்த்தேன். அவர் ஒன்றும் சொல்லலை, சிரிச்சிட்டே இருந்தார். அப்படி வரியாக இந்த மாதிரி காய்க்கும் போல் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் செர்ரி டொமேட்டோவில் எல்லோ கலர், ஆரஞ்சு, அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இருந்தது. அவங்க வச்சுருக்க அந்த பேஸ்கெட் பார்த்தாலே அதை விட அழகாக இருந்தது. பாருங்கள், இது எல்லாமே தக்காளி தான். பர்பிள் கலரில் கூட தக்காளி இருக்குது பாருங்கள். இந்த கடையில் ஃபுல்லுமே தக்காளி இருந்தது. அவங்க நிறைய சாலட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாலடுக்கு இந்த தக்காளியெல்லாம் போடுவாங்களாம். அப்புறம் குடமிளகாயில் இத்தனை கலர் இருந்தது. அப்புறம் இலந்த பழம், இது கொய்யாலாம் கட் பண்ணி அப்போவே டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. நல்லா இனிப்பாகவே இருந்தது. உள்ளே பிங்காக இருந்தது. அப்புறம் அது நார்த்தங்காயா, கடா நார்த்தங்காயா என்னன்னு தெரியல, எல்லோ கலரில் நல்லா பெருசாக இருக்குது. இது பாதாம் பருப்பு, அதாவது வாதாங்காயின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஊரில் லோக்கலாக வாதாம் மரம் இருக்கும். அந்த காயை கூட உடச்சி சாப்பிடுவோம், எங்கள் ஊர்லெலாம் இருக்குது.
அதுவும் பாட்டிலில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்ம எல்லாம் காய்கறிகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு போகலாம். எல்லாமே இருந்தது. பேக்கரி எல்லாமே இருந்தது. வெஜிடபிள்ஸில் பேர் தெரியாத வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருந்தது. நான் இது பாருங்கள், இதுதான் அந்த வாதாங்காய். அது சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே மரத்தில் இருந்து பறித்து அதுலேருந்து எடுத்த கொட்டையிலேருந்து. இதெல்லாம் வந்து இலந்த பழமும் அங்கே நிறையா இருந்தது. நம்ம சீமை இலந்த பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. சீத்தாப்பழம் இருந்தது, பேரிக்காய் நிறையா. அந்த கொய்யாப்பழம் தான் டேஸ்ட் பண்ண பாருங்கள், கட் பண்ணி வச்சுட்டே இருக்கார். அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தாரு. அப்புறம் பேரிச்சம்பழத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது எல்லாமும் நமக்கு சாப்பிட்டு பார்க்க ஒன்று சாம்பிள் கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொன்றும் நல்லா நீட்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு வந்தேன். அவர் கூப்பிட்டு ஒன்று சாம்பிளுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரெல்லாம் சொன்னாங்க. சாப்பிட்றச்ச இனிக்குங்கிறதுக்காக. இந்த காவா அப்படிங்கிற ஒரு காஃபி ஒரு கசப்பாக இருக்குது. ஆனால் அந்த பேரிச்சம்பழத்தோடு சாப்பிட்றச்ச ரொம்ப நல்லா இருக்குது. குடிக்கிறச்ச அந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு தெரியுது. இது வந்து ரோஸ் வாட்டர் அது வச்சுருந்தாங்க. அதுவும் கிளாஸ் பாட்டிலில் இருந்தது. நான் வாங்கலாமான்னு நினச்சேன். அப்புறம் கிளாஸ் பாட்டில் நம்ம கொண்டு போகிறதுக்குள்ளே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் பூச்செடிகளும் நம்ம பாலைவனம் நினச்சிட்ருக்கோம் டெசர்ட்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே எல்லா செடியும் நல்லா வளர்க்குறாங்க, நல்லா வளர்ந்துருக்கு. பாருங்கள், இந்த கீரையெல்லாம் அவ்வளோ இருக்குது. இந்த செடிகள்லாம் பாருங்கள், ரப்பர் பிளான்ட் இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரி எல்லாமே மேரிகோல்டு கூட அவ்வளோ நல்லா பூத்திருந்தது. ரோஸு கொத்தாக பூத்திருந்தது. பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ மொட்டு இருக்குது, அவ்வளோ இருந்தது. அப்புறம் இதெல்லாமும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், நேச்சுரல் பிளான்ட்ஸும் இருந்தது, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் நிறையா இருந்தது. அந்த மார்க்கெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே இங்கே ஜாமியா எல்லா செடிகளும் இருந்தது நிறையா. இப்போ ரம்ஜான் சமயங்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வீடு எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்களாம், அதுக்காக பூச்செடிகள் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து புதினா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மார்க்கெட் பார்த்து முடிச்சுட்டு அந்த வெஜிடபிள் ஃபார்முக்கு வந்தோம். இதுதான் அந்த வெஜிடபிள் ஃபார்ம். இந்த ரோட்டில் நிறைய வெஜிடபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது. எங்கள் நாத்தனார் வந்து இந்த ஃபார்முக்கு தான் எப்போவுமே போவாங்களாம். நல்லா காற்றடிக்குது பாருங்கள், சூப்பராக காற்றடிக்குது. அப்படி குளிர் தான் இருந்தாலும் வெயில் இருக்கிறதுனால அவ்வளவா தெரியல. இது வழியாக தான் உள்ளே போனோம். முன்னாடியே வந்து அவங்க அந்த ஃபார்மில் விளையிற காய்கறிகள் எல்லாம் பறித்து வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க, நம்ம பறிக்க முடியாதவங்க இங்கே வாங்கிக்கலாம். பறிக்க முடிஞ்சவங்க இந்த ஃபார்முக்குள்ளே போய் நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸை பறிச்சிக்கலாம். இதுதான் அந்த ஃபார்மு. பாருங்கள், நல்ல எல்லா காய்கறிகள். நான் வாதா மரம்னு சொன்னேன் பாருங்கள், அதெல்லாம் இங்கே இருக்குது. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த வாதா மரம் தான். இந்த பருப்பு தான் அங்கே வந்து வச்சுருந்தாங்க பாட்டிலில். அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயை நான் தேடி பறிக்கிறேன் பாருங்கள். நிறைய பறிச்சுட்டாங்க போல் இதுக்கு முன்னாடி வந்தவங்க. ஆனால் தினமுமே அங்கே வேலை பார்க்குறவங்க காலையில் அங்கே இருக்கிற விளைஞ்ச காய்கறிகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து அந்த கடையில் வச்சுருவாங்களாம். வேணுங்கிறவங்க நம்ம உள்ளே போய் பறிச்சுக்கலாம். நான் கத்திரிக்காய் தான் பறிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே செர்ரி டொமேட்டோ பறித்தோன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அண்ணே. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது, நல்லா பழுத்து இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குடமிளகா. இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டு தனித்தனி பார்ட்டிஷனாக போட்டிருந்தாங்க. போட்டு அதில் ஒன்றில் குடமிளகா, ஒன்றில் தக்காளி, அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. இதில் வந்து குடமிளகா, அந்த பச்சை குடமிளகா தான் நல்லா பழுத்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய ரெட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டி அந்த செடிகளெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு இயற்கை உரங்கள் தான் கொடுப்பாங்களாம். கொடுத்து நல்லா விளைய வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம சென்னையில் எங்கேயாவது இருந்தால் தெரிஞ்சால் யாரும் சொல்லுங்கள். நம்மளும் போய் இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கிக்கலாம்.
அங்கே இந்த ரோடு ஃபுல்லுமே இந்த மாதிரி ஃபார்ம் நிறையா இருக்கான். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதுலேயும் ஷேட் நெட்லேயும் ஒன்று. இங்கே பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோஸ் இந்த இதில் ஃபுல்லும் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் தான். பாருங்கள், அந்த டியூபு கீழே போகுது, அது மூலமாக தான் தண்ணி விடுறாங்க செடிகளுக்கு. மண் கூட பாருங்கள் இப்படி தான் இருக்குது, ஆனால் நல்லா காய்ச்சிருக்கு, பூத்துருக்கு. பாருங்கள், அவ்வளோ பூத்துருக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது. இது வந்து எல்லோ கலர்லேயே வந்து செரி டொமேட்டோ சின்னதாக இருக்குது பாருங்கள், கொத்தாக தொங்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது. எங்கெல்லாம் வரவே மனசில்லை, அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டுருக்கலாம் போல் இருந்தது. எல்லா செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. அந்த செடி அப்படியே சாஞ்சு விழுகாதபடிக்கு கயிறு கட்டி மேலே கட்டியிருந்தாங்க. அப்புறம் இந்த வரி கத்திரிக்காய் தான் நிறையா இருந்தது. அதுவும் அந்த செடிகளில் தேடி பறித்தேன். அப்புறம் எல்லாமே பழமாக தேடிட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் அவங்க ஃபார்மில் வேலை பார்க்குறவங்க வந்து பறிச்சிருவாங்களாம். இது பாருங்கள் கொத்தமல்லி, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அது தளைஞ்சிட்டே இருக்குமா. அதனால் கட் பண்ணி எடுத்துக்க சொல்லி இந்த கத்திரிக்கோல் கூட அவங்களே கொடுத்துட்றாங்க. சிக்கட்டர் மாதிரி இருந்தது, இதில் கட் பண்ணி எடுத்துக்கங்கன்னு. அப்படியே கொத்தமல்லி தளன்னு அவ்வளோ வாசமாக இருந்தது. வீட்டில் வந்து துவையல் அரைச்சோம், அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருந்தது. எனக்கு கூட ஃபஸ்ட்டு பார்க்குறச்சே இலை பெருசாக இருக்கே கொத்தமல்லியோன்னு, அப்புறம்தான் அதை கட் பண்ணுறச்சு அவ்வளோ வாசமாக இருந்தது. அவ்வளோ நல்லா அந்த குளிருக்கும் அதுக்கும் நல்லா கொழுன்னு வளர்ந்துருந்தது. அப்புறம் இது வந்து பாலக்கீரையில் நாங்கள் இலைகளாக தான் பறிச்சிட்டு வந்தோம். பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே பாலக்கீரை. அப்புறம் கத்திரிக்காய் தான் சரி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பறித்தேன். ஒன்றா அங்கங்கே இருந்தது, நல்லா பெருசாக, அதுவே 1 கிலோ கிட்ட இருக்கும். பறிச்சாச்சு. இந்த ஓரத்தில் ஃபுல்லும் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தாங்க. கத்திரிக்காயிலே அத்தனை வெரைட்டி இருந்தது, பெரிய கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காய்ன்னு. இதுதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை தான் வந்து பறித்தோம். என் பையன் சொல்லிகிட்டே இருந்தான், உள்ளே ஒரு கத்திரிக்காய் இருக்குமா உள்ளன்னு. எனக்கு சரியாகவே தெரியல. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி பறிச்சிட்டேன். நல்ல பெரிய கத்திரிக்காய் இருந்தது, அதோ தெரியுது பாருங்கள், அந்த பெருசாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள்லாம் யாரெல்லாம் ஃபார்மில் போய் காய்கறிகள் பறிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய அனுபவங்களையும் சொல்லுங்கள். நான் வந்து யூஎஸில் வந்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் அந்த ஸ்ட்ராபெரியெல்லாம் பறிப்பாங்க, அப்போவே நல்லாயிருக்கும். ஆப்பிள் தோட்டத்தில் போய் ஆப்பிள் பறிப்பாங்க. இங்கே தான் வந்து பாருங்கள், கத்திரிக்காய் சொன்னேன் இல்லையா, இதுவும் ஒரு கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், நீளமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஏதோ என்ன காயின்னு தெரியல, அப்புறம்தான் போய் அந்த செடியும் அந்த காம்பியும் பார்த்ததும் கத்திரிக்காய்ன்னு தெரிஞ்சுது. இதான் அந்த கத்திரிக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்புறம் தக்காளி இங்கெல்லாம் நமக்கு பிளாஸ்டிக் மாதிரி கரையவே மாட்டேங்குது இல்லையா, அங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படி ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல குண்டாக இருக்குது பாருங்கள். அப்படி பச்சை கலரில் தக்காளி வேணும்னாலும் நம்ம பறிச்சுக்கலாம், பழம் வேணும்னாலும் பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி பழத்தை நம்ம பறிச்சுட்டு வந்து வச்சோன்னா வீட்டில் வந்ததும் நல்லா ரெட்டாக பழுத்துருது. அப்படியே நல்ல குழஞ்சி, முன்னாடிலாம் நம்ம நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. நறுக்கினா நல்லா ஜூஸாக நல்லா குழஞ்சி வேகுது. இது ஃபுல்லுமே தக்காளி தோட்டம். இந்த இடத்துல ஃபுல்லும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக பிரித்து வச்சுருக்காங்க. மிளகா, ஒரு இடத்துல மிளகா, ஒரு இடத்துல தக்காளி, ஒரு இடத்துல குடமிளகா, அந்த மாதிரி இவ்வளோ தக்காளி பறிச்சிட்டு வந்தோம் பாருங்கள். இதில் நல்லா ரெட்டாக இருக்கிறதெல்லாம் அவங்க காலையிலே பறித்து அந்த கடையில் வச்சுருந்தாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அந்த ஃபார்ம்லேயே முயலும் வளர்த்துட்ருந்தாங்க. நம்ம வளர்க்குறதுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை முயல் கறி சாப்பிட்றவங்க முயல் கூட வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்.
நிறைய முயல் இருந்தது. அது எங்களை பார்த்ததும் அப்படியே ஓடி வந்தது. ஏதோ அவங்க தீனி போட வந்திருக்கமாக்குன்னு. அப்புறம் வாத்து இருந்தது, கோழியும் இருந்தது. எல்லாமே நாங்கள் போனதும் அவங்க தீனி போட வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு ஓடி வந்தது. பாருங்கள், தக்காளி பார்த்து எல்லாம் பக்கத்தில் ஓடி வந்துருச்சு. எல்லாமே வெள்ளை முயலாக இருந்தது. அப்புறம் இலந்த மரம், அப்புறம் கொடுக்காப்புளி எல்லாமே அங்கே நிறைய ரோடில் கூட நிறையா இருந்தது. இதெல்லாம் இலந்த மரம், அந்த பச்சை இலந்த பழம் இருக்கு இல்லையா பெருசாக, அந்த இலந்த மரம். அதில் பாருங்கள் காயெல்லாம் கூட இருக்குது. இன்னும் பழுக்கலை, காயாக இருந்தது. பழுத்திருக்கிறதெல்லாம் அவங்க கடையில் பறித்து வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ஷாப்பு, அதில் பழுத்த தக்காளி அதெல்லாமும் இருந்தது. நம்ம பறிக்க முடியாதவங்க இங்கே நம்ம வாங்கிக்கலாம். தேன் இருந்தது. அப்புறம் என்னென்னமோ அவங்க ஊருக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சொரக்காய், காலிஃப்ளவர் எல்லாமே இருக்குது. வேணும்னா அங்கே போயும் நம்ம பறிச்சுக்கலாம். காலிஃப்ளவர்லாம் அப்போ தான் சின்ன சின்னதாக இருந்தது. அதனால் நாங்கள் அதெல்லாம் பறிக்கலை. இந்த ஃபார்முக்கு நீங்கள் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார்மை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் பஹ்ரைனில் வேறு என்னென்னலாம் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.